நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு விஷயம் கூட வாசிங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த முதல் நாள்ல பேசும்படி 2 நாட்களுக்கு முன்பதாகவே ஆவியானவர் சிந்தையில வைத்த ஒரு வார்த்தை தான் வாசற்படியில் என்ற வார்த்தை. வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து, எப்பொழுதுமே வாசற்படியில். அதாவது எப்போ கதவை அவர் திறந்து பார்த்தாலும் இன்னும் போகலையா? சிலரை அனுப்பி விடுவோம் பாருங்க, அவங்க போகாம வாசற்படியில் திரும்பி வந்து பார்க்க இன்னும் போகலையா? வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். விழித்திருந்து காத்திருந்து செவி கொடுக்கணும். அப்போ செவி கொடுக்கிறதுக்காக என்ன செய்யணும்? விழித்திருக்கணும், காத்திருக்கணும். எதுக்கு விழித்திருக்கணும் தெரியுமா? ஆமென். கர்த்தர் என்கிட்ட சொல்றது நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். அவர் சொல்லும் போது சில சொல்லுவாங்க தெரியுமா, என்ன உங்ககிட்ட சொல்லி இதுவும் செய்யல, அப்ப என்ன தெரியும் சொல்லுவாங்க, நீங்க சொன்னது எனக்கு கேட்கல. ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி நடக்கும். மெல்வா ஜாஃபிட் ஏதாவது சொல்ல, அதை எடுத்துட்டு வாங்க, சொல்லிட்டு வர முடியும். இன்னொன்று எடுத்துட்டு வர சொன்ன கேட்கல, நீங்க சொன்னது எனக்கு கேட்கல மம்மி. அது உண்மையிலே கேட்கலையா? கேட்கலன்னு சொல்றாளா? அப்ப அது மிஸ் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காரியம் செய்யப்படாமல் அல்லது நம் மூலமா இந்த காரியம் நடைபெறாமல் போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வாசல் பக்கத்துல இருக்கிறவங்க சில நேரத்தில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், இந்த பெல் அடிப்பாங்க பாருங்க. பெல் அடிச்சு கொஞ்ச நேரம் ஆளு காணாது. அப்போ அடுத்த பெல்லை என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அடுத்த பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் செய்வாங்க. என்ன அப்படின்னா, அந்த கதவு பக்கத்துல காதை வச்சு எதுக்கு தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. ஆளு வாராங்களா அப்படின்னு. அப்ப கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் அப்படி இருக்கும்போது யாராவது வர மாதிரி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? காதை இப்படியே வச்சுட்டு இருப்போமா? இப்படியே வச்சுட்டு இருந்தா டோரை திறந்தா என்ன கேட்கணும் வந்தோமோ அது அவருக்கும் சொல்ல முடியாது, அவர் வாயோட விழுவோம், மொத்தத்தில் முடிஞ்சு. அவர் கிட்ட வாராருன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன தெரியுமா வச்சுக்கோம்? அதாவது நான் இப்படி காது வச்சு கேட்டது அவருக்கு தெரியக்கூடாது. அவர் கேமரால பார்த்துட்டு வர்றாரு, அது வேற. ஆனாலும் அப்படி கிட்ட நடந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீ கொஞ்சம் வாசல்ல நில்லு அப்படிங்கிறார். நமக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஒருத்தங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது பிடிக்காது. ஆமென். ஏன் இங்க நீங்க இந்த வீட்டு கேரல் போல அது வீடு பூட்டிருது. ஒரு எக்ஸாம்பிள் போனாங்க எல்லாருக்கும், இப்ப கேரல் சீசனால இந்த வீட்டுக்கு ஏன் கேரல் போல அது வீடு பூட்டிருந்து. கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டோம், கேட்கல. அவங்கள்ட்ட எங்க அவங்க கூப்பிட்டாங்களா, நீங்க வரலையா? நாங்க கிச்சன்ல இருந்து வரதுக்குள்ள இவங்க பைக் ஏறி போயிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கல, ஒரு எக்ஸாம்பிள். ஆமென். அந்த இடத்துல வெயிட் பண்ணி, இப்போ இந்த இடத்துல வாசப்படியில ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? உள்ள ஆளு உண்டு. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க உள்ள இல்ல 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 இல்லன்னு.
எல்லாரும் இல்லைன்னு சொன்னாலும் அவர் இருக்கிறார்னு நான் நிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 84:10 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஓ ஜீசஸ், என்னப்பா தெரிந்தெடுக்க போற? நிறைய ஷார்ட்கட் வேஸ் இருக்கிறது. இந்த காரியத்துக்கு இன்னார போய் பார்த்தா நடக்கும், அவங்கள போய் பார்த்தா நடக்கும், இவங்களை போய் பார்த்தா எல்லாம் ரைட்டு தான். ஆனா நான் எதை தெரிந்து கொள்வேன் தெரியுமா? ஆமா, அவங்க போன ஒருவேளை உடனே நடக்குமா இருக்கலாம், இவங்களை போய் பார்த்தா பிரச்சனையே இல்லாம முடியுமா இருக்கலாம். ஆனால் நான் எதை தெரிந்து கொள்வேன் தெரியுமா? என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே. ஆமென். நீதிமொழிகள் 29:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, many seek the ruler's favor. அவருடைய ஃபேவரை. அப்போ வாசற்படியில் ஒருத்தர் நிக்கிறானாலே அவருடைய ஃபேவர், அவருடைய தரிசனத்தை. ஆமென். இந்த வாசற்படியில் நிற்கிற அனுபவத்தை 3 காரியமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இதை வைத்து ஜெபிக்க போகிறோம். நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை கூட வைத்திருக்கிறார். இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் கிருபை தந்து நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவாராக. கர்த்தர் புதிய ஆண்டை கிருபையாய் காண பண்ணுவாராக. ஆமாம், இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆமாம், இந்த வார்த்தை ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக உள்ளே வைத்து பேசி கொண்டிருந்தபடியினாலே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். பொதுவாகவே வாசற்படியில் நிற்கிறவங்க தான் எதிர்பார்ப்போட நிற்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நம்ம எங்க நிக்கணும் அப்படின்னா வாசற்படியில நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த மொர்தெகாயை குறித்ததான ஒரு காரியத்தை நான் செய்திக்குள்ளே போகிறதற்கு முன்பதாக இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். இந்த மொர்தெகாயை குறித்ததான ஒரு காரியத்தை ராஜாவுக்கு தூக்கம் வராமல் இருக்கும்போது டைரியை புரட்டி பார்க்கும்போது, ஆமா, யாரை பத்தி மொர்தெகாய், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது பண்ணோமா? இல்ல, அவன் இப்ப எங்க இருக்கிறான்? அதோ அவங்க வெளியே தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் ராஜாவுக்கு மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது பாருங்க. அப்படி தோணும் போது மொர்தெகாய் எங்க இருக்கிறான் அப்படி சொல்லி மொர்தெகாய் தன்னை ராஜா எல்லா இடத்திலும் தேட வைக்கல. நேற்று ராஜா மொர்தெகாய்க்கு ஒண்ணு செய்யல, இதுவரை ஒண்ணுமே செய்யல. இதுவரை மொர்தெகாய்க்கு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் யார் அப்படின்னா ஆமான். என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? தீமை செய்யணும்னு நினைக்கிறான். அப்பொழுதும் ராஜாவின் முற்றத்தை விட்டு மொர்தெகாய் என்ன பண்ணலன்னா விலகல. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. அந்த நாளிலே மொர்தெகாயை குறித்து எழுதின வார்த்தை திறக்கப்படுகிறது. அப்பொழுது ராஜா சொல்றான், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அவன் எங்க இருக்கிறான்? இதோ அவன் வாசற்படியில் தான் நிற்கிறான், இதோ அவர் முற்றத்தில் தான் நிற்கிறான். இது போலதான் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரித்திரம் ஒரு நாள் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது மொர்தெகாய் எங்க? மொர்தெகாய் எங்கேயோ, மொர்தெகாய் எங்க இருக்கிறான்? அவன் எங்கேயோ இருக்கிறான். அவன் ஜனவரி 2வது வாரம் வந்தான். அப்படி யாராவது வந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, சும்மா சொல்றேன். ஹல்லேலூயா. என்னடா இது தீர்க்க தரிசனமா சொல்றாங்க? எந்த வாரம் சொன்னாலும் ஒரு ஆளுக்கு தீர்க்க தரிசனமா தான் இருக்கும். ஆமா, இருந்தா அப்படிதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் சில 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தாங்க. வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு சொன்னாங்க, பாஸ்டர், இந்த ஒரு மிஷினரிக்கு நான் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த மிஷினரி? அவங்க அப்படி இப்படி சொல்லும் போது எனக்கு ஓரளவுக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு. ஆனால் அடையாளம் மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர அவர் எந்த ஊர்ல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து நான் சொல்றேன், எனக்கு அவங்களுக்கு தெரியல, அவங்க நம்பர் தெரியல. என்ன பண்ண, எனக்கு இதை கொடுத்தாகணும், உங்களுக்கு கொடுத்தாகணும். ஆனால் அவர் இப்போ எங்க இருக்கிறாரு, அவருக்கு ஃபோன் நம்பர் என்ன, எந்த ஊர்ல இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு இப்போ சொல்லும் போது திடீரென்று ஞாபகம் வந்துச்சு. பாருங்க, ஒருத்தங்க செய்யணும்னு வராங்க, ஆனா அந்த யாருக்கு செய்யணும்னு வராங்களோ அந்த நபர் எங்க இருக்கிறாரு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு. வாசற்படியில இருக்கிறதை ஒருத்தன் தெரிந்து கொள்கிறான் தெரியுமா? அவர் செய்யணும்னு நினைக்கும் போது அவன் அந்த இடத்துல அவைலபிளா இருக்கிறான்.
அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். இந்த வாசற்படியில நிற்கிறது எதற்காக? இந்த வாசற்படியில் நிற்கிற நிலை எதற்காக? 3 காரியத்தை நான் ஆரம்பத்திலே அந்த டைட்டில் சொல்லிடுறேன். 1, பணிவிடை செய்ய. பணிவிடை செய்ய. 2, பார்வைப்பட. அதாவது உள்ளே இருக்கிறவருடைய பார்வை நம்ம மேல பட. 3, பெற்றுக்கொள்ள. பெற்றுக்கொள்ள. இந்த 3ஐயும் சொல்லுங்க பார்க்கலாம். பணிவிடை செய்ய, பார்வைப்பட, பெற்றுக்கொள்ள. இந்த 3 நிலை நிறைய இருக்கிறது. எல்லாமே இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதனாலதான் இந்த 3ஐயும் சொன்னேன். ஆமென். இதற்காக ஒருத்தன் வாசற்படியில் நிற்கிற அனுபவத்தை இந்த 3 நிலையாக பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட, வெளிப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். 1, பணிவிடை செய்ய. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே ஆமென் 15வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். இங்கே சூனேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூனேமியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எலிசா என்கிற தேவ மனிதருக்கு பணிவிடை செய்யும்படி தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த சூனேமியாளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனுடைய 8வது வசனத்தை பாருங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இவள்கிட்ட எலிசா எந்த ஆஃபரும் பண்ணல. நமக்கு தெரியும் எலியாவுக்கு முன்னாடி எலியா ஒரு வீட்டுல சில காலம் போஷிக்கப்பட்டார். எந்த வீட்டுல தெரியுமா? சாரிபாத் வீட்டுல. ஆனா இந்த சாரிபாத்தின் விதவை பணிவிடை செய்ததுக்கும் இந்த சூனேமியால் பணிவிடை செய்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. சாரிபாத்தின் விதவை பணிவிடை செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எலியா ஆஃபர் பண்றார். என்ன ஆஃபர் பண்றாருன்னா, நீ இதை எனக்கு முதல் அடி எனக்கு கொடுத்தேன்னா இந்த பஞ்சகாலம் முழுவதும் நீயும் உன் குமாரனும் ஆமென், நீங்க வீட்டுல உனக்கு மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. அப்போ ஒரு எதிர்பார்ப்பை உள்ளே வைத்து சாரிபாத்தின் விதவை என்ன பண்றா அப்படின்னா, எலியாவுக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்க முடியும். ஒரு எதிர்பார்ப்பை உள்ள வைத்து. ஆனால் இந்த சூனேமியாளை நீங்க பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. என்ன தேவை? ஒரு ஆகார தேவை எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம். என்ன தேவை தெரியுமா? புத்திர பாக்கி. ஆனால் இவள் அந்த காரியத்தையே முன் வைக்காமல், நீங்க கவனிச்சீங்கன்னா, எலியா சாரிபாத் வீட்டு விதவையினிடத்துல போய் நின்று கேட்கிறான். அந்த வீட்டுக்குள்ள போய் கேட்கிறான், என்னன்னா, ஏமா நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, நீ ஒரு முதல் அடைய சுட்டு எனக்கு தா. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சூனேமியால என்ன பண்றா? ஓடி போய் வருந்தி கேட்டு கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருந்தி கேட்டுக்கொண்டாள். இவள் கேட்டுக்கொண்டு பணிவிடை செய்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வருகிறேன். நம்ம எல்லாருமே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நம்முடைய பிரதான ஆசாரியர், ஆமே, நம் பிரதான மேய்ப்பர், அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் தேவராஜ்யத்தில் கிருபையாய் சேர்க்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவர் நம்மிடத்துல ஒன்றை சொல்லி செய் என்று சொல்வதை தாண்டி ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டு செய்கிற அந்த ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட நிலை நம் எங்கே நிற்கிறவர்களாய் காண்பிக்கப்படுகிறது தெரியுமா? வாசற்படியில் நிற்கிறவர்களாய். தேவாலயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கயிற்றினால ஒரு சாட்டையை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் சுட்டு அந்த சுத்திகரிக்கிறதை பார்க்க முடியும். யாருமே அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? இது என் பிதாவின் வீடு, இது என் அப்பா வீடு. ஆமே, இங்க ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நான் இதை செஞ்சா ஆண்டவர் எனக்கு அதை தருவார், இப்படி பண்ணா அவர் எனக்கு இப்படி செய்வார், நான் இந்த பூமியில ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் கர்த்தர் எனக்கு மறுபடியும், அவன் இதெல்லாம் கேட்கும் போது சொல்றார்.
ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்கும் போது சொல்லுகிறார். காரணம், தேவன் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்கென்றும் தேவ ராஜ்யத்துக்கென்றும் நம்முடைய செயல் என்ன? நம்முடைய செயல் என்ன? நீங்க இந்த சுனேமியால எலிசா எப்ப கூப்பிட்டு விட்டாலும் அடுத்த செகண்ட் அவ அவைலபிளா இருக்கிறாள். அவ அவைலபிள் என்பதின் அடையாளமாக அவள் எங்கே நிற்கிறாள் என்றால் வாசற்படியில் நிற்கிறாள். எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. இல்ல, இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாமே தெரியும் யாருக்கு? எலிசாவுக்கு. ஆனா எலிசாவுக்கு என்ன தெரியல தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. என்ன தெரியல? இந்த சாரிபாத் விதவைக்கு குழந்தை இல்லைன்னு தெரியல. சீரியா நாட்டு ராஜா அவருக்கு ரூம்ல பிளான் போட்டது யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு என்ன தெரியல? எந்த வீட்டுல தங்கி இருக்கிறானோ அந்த வீட்டுல இருக்கிறவளுக்கு குழந்தை இல்லைங்கிறது தெரியல. ஏன் தெரியல? சொல்லவே இல்லைங்கிறது ரெண்டாவது. சிலர் சொல்லண்டாம் போத மொத்தம் சொல்லவே இல்லைங்கிறது ரெண்டாவது. அவ ஒரு விதத்திலும் அப்படி காட்டல. ஒரு விதத்திலும் கொஞ்சம் கூட. ஆமென். இது சொல்லும் போது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட ஊர், நான் பேர் சொன்னா தெரிஞ்சிடும். ஆமென். உங்களுக்கு தெரியாது, அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல மீட்டிங். அந்த மீட்டிங் போய் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் மீட்டிங். அந்த மீட்டிங் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ண வச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங், அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் முடிச்சு கிளம்பணும். ஸோ அன்னைக்கு ஈவினிங் தான் மீட்டிங். 6 மணி மீட்டிங்னா ஒரு 1/2 hour முன்னாடி தான் போகிறேன். போனதுனால நேராக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மீட்டிங் போயாச்சு. நைட்டு வந்தாச்சு. அன்னைக்கு அவங்க யார்கிட்டையுமே பேசலைன்னா ஒன்று டயர்டு, இன்னொன்று அதுக்குள்ள டைம் இல்லை. ஆனால் அந்த அம்மா அவங்க செஞ்ச பணிவிட, அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தா பெரிய வீடு, நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமாக நல்ல எவ்வளோ கவனிக்க முடியும் அவ்வளோ கவனிக்கிறாங்க. அப்போ மனசில் ஒன்று நினைக்கிறேன், சரி நாளைக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, டயர்டு, நாளைக்கு நம்ம மீட்டிங் முடிச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மீட்டிங் போகிற காலை அவ்வளோ சந்தோஷம் அந்த முகத்தில். ஆமாம். அவங்கள பார்த்து அந்த வீட்டில் ஒரு குறை இல்லை அப்படிங்கிறது, எந்த விதத்துலையும் அந்த வீட்டில் ஒரு குறையை நம்மளால் அவங்க லைஃப்பில் எதையுமே கண்டே பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் மீட்டிங் முடிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கீங்களாம்மா, ரொம்ப நல்லா கவனிச்சிங்க, தேங்க்யூ, நேற்று பேச முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சாட்சி சொல்கிறாங்க. அந்த சாட்சியை கேட்கும்போது அழாமல் இருக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் பொண்ணு. பொண்ணு 30 வயசில் இறந்துட்டா, பையன் 20 வயசில் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வர வழியில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னா. நாங்கள் தேவன் அறியாத குடும்பத்தில் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம். அதனால் எல்லாரும் எங்களை அவ்வளோ நிந்தை, நீங்கள் அப்படி வந்ததுனால தான் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படி இப்படிலாம் நிந்திச்சாங்க. ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படி சொல்லி அவங்க சாட்சி சொல்லும்போது என்னால் எதை புரிஞ்சிக்கவே முடியலை. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கிறேன். அந்த ஒரு நாளில் ஒரு இடத்துல கூட இப்படி ஒரு பெரிய வேதனை, இப்படி ஒரு பெரிய இழப்பு இந்த குடும்பத்தில் இருக்குங்கிறத அவங்க கொஞ்சம் கூட எவ்விதத்திலும் காண்பிக்காமல், ஆமாம், ஒரு நிறைவுள்ளவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இது வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் தன்னை அர்ப்பணித்து, அவங்களுக்கு இதில் எதுவுமே, இதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைத்ததுன்னு பார்த்தா, பூமிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா லாபம் எதுவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நஷ்டம்னு பார்த்தா நிறைய. ஆனால் அதை எவ்விதத்திலும் காண்பிக்காமல், ஆமாம், இது நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி 2017, 7-8 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவம் அந்த நிறைவு, அந்த தாயாருடைய ஃபேஸ், அந்த முகத்தில் இருந்த அந்த நிறைவு, இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும்தான்.
அப்பதான் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன்? கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தமாய் ஆமென். என்ன உலகத்துல சொல்லும்படியாய் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, உலகத்துல சொல்லும்படியாய் ஒண்ணுமே இல்லை. ஆனா எந்த புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் இருதயத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எலிசா அடுத்த நாட்டு எதிரி நாட்டு பெட்ரூம்ல, அங்க சொல்லப்படுறதே எப்படி தெரியுமா? உங்களுடைய பள்ளி அறையில் பேசுறது கூட தெரியும். அதாவது பெட்ரூம்ல சத்துரு போடுற திட்டம் எலிசாவுக்கு தெரியுது. ஆனா இந்த வீட்டுல வந்து எலிசாவுக்கு மேல ஒரு ரூமை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டில் போட்டாச்சு, மேஜை போட்டாச்சு. அவர் படுத்துட்டு இருக்கும் போதே கேஆசை கூப்பிடுறாங்க, வா இந்த அம்மா இப்படி நல்லா கவனிக்கிறாங்களே. அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க. 11 முதல். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். 13வது வசனத்தை பாருங்கள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள் சொல்ல, ராஜாவே, இப்படி ஒரு சான்ஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லணும்னு சொல்லல, நீங்க கேட்டதுனால. சார் அப்படிதான் கேட்கறதுக்காகவே வந்து நிப்பாங்க. ஆமா, கேட்ட உடனே நான் சொல்லணும்னு சொல்லல, நீங்க கேட்டதுனால. ஏன்னா இவன் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னா, நான் வந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் இந்த பணிவிடையை செய்கிறேன்னு எலியா நினைச்சிடக்கூடாது, எலிசா நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் பேதுரு கிட்ட இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பேதுருவே, உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் பொக்கிஷம் வேண்டுமா? பேதுருவே, நீ வந்து உனக்கு அந்த கிரீடத்துல முத்து பதிக்கணுமா? நம்ம எல்லாம் அப்படிதானே சொல்லி பார்க்கிறோம். ஆமே, உனக்கு கிரீடத்துல முத்து பதிக்கணுமா? அப்படின்னா நீ ஊழியம் செய்வாயாக. ஆமே, என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? பேதுருவே, உன் கையில இருக்கிற சாவி தங்க சாவியா மாறணுமா? ஆமே, உன் தலைமுறை அப்பத்துக்கு அலைந்து தெரியாமல் வாழ்ந்திருக்கணுமா? இதெல்லாம் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. சீமோன் சிலுவையை சுமந்தான், அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ரொம்ப கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிள்ளைகளை உயர்த்தி வைக்கிறதுக்காக ஊழியத்துக்கு வராது. ஆமென். அது வேற டிபார்ட்மெண்ட். அது கர்த்தர் உயர்த்துறது வேற. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயுதை சொல்லிட்டு கர்த்தர் உயர்த்துறது வேற. அதுக்கு கிருபையினால சாட்சியா நிக்கிறோம். அது அல்ல இங்க மேட்டர். இங்க மேட்டர் என்ன தெரியுமா? ஆமென். நான் எதை மனதில் வைத்து அவருடைய சித்தம் செய்ய வந்திருக்கிறேன், இதுதான் மேட்டர். இவ எதை மனசுல வச்சு இவ்வளவு பணிவிட செய்யறா தெரியுமா? 4வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். 9வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனத்துல, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதாவது இவ எதை வச்சு பணிவிட செய்யறானா, அவரை பார்த்த விதம். நாம் இயேசுவை பார்க்கிற விதம் எப்படியோ அப்படி அதை வைத்து, ஆண்டவரே இவருக்காக இயேசுவை பார்த்து. பேதுரு படகுல இருந்து இயேசுவை பார்த்த விதம். ஆமென். வந்துட்டான் பின்னாடி, அவரை பார்த்து அவருக்காக, அந்த ஒருவருக்காக, அவருக்காக. ஆமா, எங்க இப்படி ஒருத்தர் வந்து போறார் தெரியுமா? இவர் பெரிய தீர்க்கதரிசியம். இவரெல்லாம் ஒண்ணு சொன்னா அது அப்படியே நடக்குமா? கரடி வானாலே கரடி வருதான், பிள்ளை வானா வராதா? இப்படி எல்லாம் இல்ல 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 இல்ல, அவர் பரிசுத்தவா. ஆமே. பவுலே ஒரு பெரிய ப்ரொஃபஷனை விட்டுட்டு, பவுல் யாருங்க? சனகரிப் சங்கத்துல ஒரு மெம்பர். அதாவது பவுலுக்கு இருக்கிற போஸ்ட் இருக்குல்ல, பவுலுக்கு இருக்கிற, அதாவது ஒருத்த மேல கல்லெறிஞ்சு கொலை செய்யறதுக்கு பவுலுடைய சிக்னேச்சர் போதும். ஏன் அவன் மேல கல்லெறிஞ்சுங்க? பவுல் எஸ் சொன்னார், அவ்வளவுதான். நோ, அது வேற கொஸ்டினே கிடையாது. அப்படிப்பட்ட போஸ்ட். அதாவது பவுலுக்கு இருந்த பதவியை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு எம்பிக்கு என்ன பவர் இருக்கோ அப்படிப்பட்ட பவர் பவுல் இருந்த பொசிஷன் இருக்கு. ஆனா அவன் இயேசுவை பார்க்கிறான், இவர் தான் கிறிஸ்துன்னு பார்க்கிறான். அவ்வளவுதான். அவருக்காக
நான் இவரை இங்கே சொல்றா, அவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் மாடி மேல, என்னடா மெத்தை மேல அறைய கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டையும் கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் அப்படிங்கிறான். சி, இப்படி எதுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. ஆமென். கேயாசி அவளை கூப்பிடு அப்படின்னா அடுத்த செகண்ட் வாசல்ல நிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ எவ்வளவு வருஷங்கள் போயிட்டுங்க. இனி அடுத்து எத்தனை நமக்கு முன்னாடி இருக்கும்னு தெரியல. இல்ல, நம்முடைய சபையில இந்த வருடத்தில் ஒரு சில மரணங்கள்லாம் நாம் பார்த்தோம். ஆமென். அவங்களும் நம்ம கூட பயணித்தவர்கள் தானே. நமக்கு ஓட்டம் முடிந்தது. கிருபையாய் நம்முடைய தீபாவளியாம கத்து நடத்துகிறார். எவ்வளவு காலம் போகும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, என் வாசற்படியில் ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவன் பாக்கியவான். என் வாசற்படியில் ஒருத்தன் நிக்கிறான் பாரு, ஆண்டவருக்காக. ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? வாசற்படியில் நிக்கிறானாலே அவர் சொல்றார். நீங்க இயேசுவை பாருங்க, பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் மொத்தத்துல குழப்பி, என்னையும் குழப்பி, பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஆமென், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தல் உள்ளவராகி தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப அந்த வசனத்தை இப்ப இங்க கவனிங்க. ஆமென். பிதாவுக்கு சமமா இருக்கிறார். யார் கொள்ளையாடின பொருளா எண்ணல? இயேசு எண்ணல. அவரே என்ன பண்றாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி கடைசி வரை அப்பா என்ன சொல்றாரு அதை செய்யணும். இதுதான் அதான் பைபிள். நீ என் தாசன். தாசன்னா செர்வெண்ட். பிதாவின் மடியில் இருக்கிற செல்ல பிள்ளை செர்வெண்ட் ஆகிறார். எப்படி ஆகிறார்னா, அவரை யாரும் ஆக்கல்ல, அவரே ஆனார். இப்போ எபேசியர் அதனுடைய 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்ப நம்மளையும் எப்படி வச்சிருக்கிறார்? அவரோட கூட. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிற. கிறிஸ்து என்ன பண்றார்? கிறிஸ்து என்ன பண்றார்? உள்ள சேர் இருக்குன்னு போய் உட்காராம வாசற்படியில் நிற்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து என்ன பண்ணார் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் தம்மை தாமே இப்போ நம்மை அப்படியே வச்சிருக்கிறார். அப்பாடா என்ன கொண்டு உட்கார வச்சிட்டார் இல்ல. அந்த கிறிஸ்து இயேசு நான் இனி என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்று எதையாவது. அதுக்காக நான் என்ன பண்ணணும்? நான் என்னை வெறுமையாக்கணும், நான் என்னை தாழ்த்தணும். பிதா அவரை அடிமையாக்கவில்லை, இவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, உம்மை நான். வருகிற புதிய ஆண்டு உங்க வாழ்க்கையில கனி உள்ள ஆண்டா இருக்கணும்னு விரும்புறீங்களா? கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்கென்று எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்பி சொல்ல முடியும், இந்த தீபம் அணையாமல் காக்கப்பட்டதே கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்யதா? அப்படி நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீபத்தை கர்த்தர் அணையாமல் காக்கிறது. கர்த்தர் நல்ல நிலையிலும் வைத்திருக்கிறார். அவர் நம்மள வாசற்படியில வைக்கல, ஆனா நாம் அவரை வாசற்படியில் வச்சிருக்கிறோம். இதான் பரிதாபம். அவர் உள்ள இருக்கணும், நான் வாசல் நினைக்கணும். அவர் சிங்காசனத்தில் இருக்கணும். என் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, என் வாழ்க்கையின் முதன்மை ஸ்தானத்தில் அவரும் என் வாழ்க்கையின் வாசற்படியில் நானும் நிற்கணும். ஹalleluya, ஹalleluya. வாசற்படியிலே நித்தம். ஆமென். அவன்கிட்ட கேளு, அவன் என்ன சொல்றான் பாரு. அவன்கிட்ட என்ன கேட்கறதுக்கு? அவன் உள்ள இருக்கிறவன்கிட்ட கேட்பான். இதான் நம்ம லைஃபா இருக்கணும்.
ஹல்லேலூயா. இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இவங்க செய்வாங்க. யார் இருக்கிறா உள்ள? யார் இருக்கிறா உள்ள? ஆமே, உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என் வாழ்க்கை என்கிற ஆலயத்துல, என் வாழ்க்கை என்கிற கூடாரத்துல, என் வாழ்க்கை என்கிற வீட்டிலே உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறார். பாருங்க, பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் வெறுமையாக்கி கீழே வந்து நின்று அப்படி பிதாவை பார்த்துட்டே இருக்கிறார். பிதாவை பார்த்துட்டு இருக்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று தாமாக ஒன்றுமே செய்ய மாட்டார். யோவான் 5:19 என்று நினைக்கிறேன், ரெஃபரன்ஸ் சரியா தெரியல. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி. ஆமென். கரெக்டா? எஸ். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக அதன் அர்த்தம் என்ன? அவரால் தனியா செய்ய முடியாது என்று அல்ல. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அவர் நினைச்சா சிலுவையிலிருந்து இறங்கி வரலாம். ஆமென். அவர் நினைச்சா கசப்பு கலந்து இஸ்ரவேலருக்கு மாறாவை மதுரமாய் மாற்றி கொடுத்த கர்த்தருக்கு அவருக்கு குடிக்க கொடுத்த கசப்பு கலந்த காடியை மாற்ற முடியாதா என்ன? இது அப்பா அனுமதிக்கிறதுனா இந்த கசப்பு எனக்கு போதும். இது அப்பா அனுமதிக்கிறதுனா இந்த சிலுவை எனக்கு போதும். இந்த அது அப்பா இதுதான் வாசப்படியில நிக்கிற அனுபவம். வருகிற புதிய ஆண்டை எப்படி எதிர்கொள்ள போறோம்? என்ன செய்ய போறோம்? அப்பா, நான் அந்த வாசப்படியில நிக்கணும். ஆமென், ஆமென். சாரிபாத் விதவையும் பணிவிடை செய்கிறாள், சூரேமியாளும் பணிவிடை செய்கிறாள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். நம்ம சாரிபாத் விதவை செய்யறது போல இவங்கிட்ட என்ன, உனக்கு என்னப்பா? இவ சொல்றா, என் ஜனத்தின் நடுவில் நான் எப்படி இருக்கிறேன்னா சுகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இவளுடைய சுகம் என்பது எதுல இருக்கிறது தெரியுமா? இவள் பெற்றுக்கொள்ளுகிறதுல இல்ல, இவ செய்கிற செயல்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று வாசற்படியில, அதாவது எண்ணிறந்த தூதர் கூட்டம் அவர் பாதப்படியிலே ஒரு தேவ மனிதர் இப்படி எழுதியிருக்கிறார். எண்ணிறந்த தூதர் கூட்டம் அவர் பாதப்படியிலே யுக யுக காலமாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். எதுக்குன்னா அவருடைய ஒரு கட்டளைக்காக. அவர் அதாவது கேப்ரியலே அப்படி கூப்பிட்டு சொல்லும் போது அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. சாமுவேலே என்று கூப்பிடும் போது ஒவ்வொரு சத்தத்துக்கும் சாமுவேல் ரெஸ்பாண்ட் பண்றாரு. அதான் அவருடைய குவாலிட்டி. நம்ம பாருங்க, 3வது அல்லேலூயால தான் கையை தூக்கும். எதுக்கு 3 அல்லேலூயா சொல்றாங்க தெரியுமா? முதல் அல்லேலூயால விழித்திருக்கிறவங்க கை தூக்குவாங்க. 2 அல்லேலூயால 3வது வானத்துக்கு போறவங்க அப்படி 2வது வானத்துக்கு அப்படி வருவாங்க. 3வது அல்லேலூயால வந்தோடனே சிலர் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின்ல 5:30 ட்ரெயினுக்கு 5 மணி வந்துருவாங்க. நிறைய பேர் உள்ள ஏறி உட்காந்துருவாங்க. சிலருக்கு அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்கணும். சிலருக்கு கேட்டா மட்டும் போதாது, ட்ரெயின் கொஞ்சம் போகணும். ஆண்டவர் வந்து 3 அல்லேலூயா சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் தொனிக்கும் போது முதலாவது சத்தம் எல்லாரும் எழும்புங்க, 2வது சத்தம் எண்ணெய் இல்லாதவங்க வாங்கிட்டு வாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 3 பாட்டு பாடுறதுனுடைய கர்த்தரை மையப்படுத்த தான் பாடுறோம். இருந்தாலும் 3 பாட்டு பாடுறதுக்குள்ளேயாவது ஓரளவுக்கு எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. இப்படி ஒரு மீட்டிங் போயிருந்து பாட்டு வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு, டைம் ஆயிட்டு இருக்கு, என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பாஸ்ட் இங்கேயே இருங்க. என்னன்னு பார்த்தா அவங்க சிசிடிவி கேமரால பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஆள் வரலையே. பாஸ்ட் இன்னும் 2 வேன் வர்றதுக்கு இருக்கு. அப்போ அதுவரை என்ன பண்ணும்? அதுவரை வர்ஷிப் லீடர் பாவம், அவருக்கு ஒரு துண்டு கொடுத்து விடுவாங்க, இன்னொரு 15 நிமிடம் நீட்டவும். ஆமாம், அவர் அப்பதான் சுருக்குவார். அவன் கடைசியாக கைகளை வைத்து சொல்லும் போது துண்டு வரும், இன்னொரு 15 நிமிஷம் நீட்டவும். இப்படி ஆமாம், ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி இந்த ட்ராக்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆமாம், நான் இப்போதானா சுருக்குனேன், இனி எங்கே நீட்டுறதுக்கு? இனி நீட்டினா நம்மளை நீட்டிடுவாங்களே. எத்தனை முறை கடைசியாக இன்னும் ஒரு விசை கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது துண்டு வரும், இன்னொரு 15 நிமிடம் நீட்டவும். இப்படியெல்லாம் அவர் நீட்ட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ வரப்போறேன், இன்னும் வந்துட்டேன், இன்னும் ஊத போறேன், அப்படிலாம் கிடையாது. ஆமென். அதனாலதான் ஆண்டவரே நீ அவளை கூப்பிடு அப்படின்னா முடியாது. நிற்கிறா வாசல்ல கேட்கிறாரு, ஏமா கேயாசியை பார்த்து நீ அவள்கிட்ட கேளு. இவர் படுத்துட்டே கேட்கிறாரு, நான் ஏதாவது செய்யணுமா இல்லை ராஜா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அப்படி சொல்லும் போது அவர் சொல்றா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உடனே எலிசா, சரி அப்போ போ 2 காஃபி போட்டு கொண்டு வா. அப்படி இல்லை.
எலிசா இப்ப கேயாசியை பார்த்து கேட்கிறார், அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன? அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் எதிர்பார்ப்பு இல்லாம வாசற்படியில் ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கவே, நல்ல கைகளை தட்டி எதிர்பார்ப்பு இல்லாம வாசற்படியில நிக்கிறவர்களுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு எலிசா, இது எலிசா செயல் அல்ல, எலிசாவுக்குள்ள எலியாவின் ஆவி இருக்கிறது. எலியாவுக்குள்ள இருந்த ஆவி என்ன? தேவனுடைய ஆவி, தேவ ஆவியானவருடைய செயல். அது அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது என்ன? இப்ப கேயாசி சொல்றார், ஆமென், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். அதன் அர்த்தம் என்ன? அவளுக்கு பிள்ளை இல்லை, இனி பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் அதன் அர்த்தம். இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அவளுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை என்று சொன்னா கூட அவர் அமைதியா இருப்பார். ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறவங்களுக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு வரும் பாருங்க, அந்த இடத்துலதான் வார்த்தை வரும். இயேசுவின் நாமத்துல இந்த முதல் நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாருக்கோ கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறார். உங்க வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை என்கிற இடத்துல வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது. நல்ல கரங்களை தட்டி ராபா சானா லா காடாரா ஜீசஸ். இவன் ஏன் நான் சுகமா இருக்கிறேன் சொல்றா தெரியுமா? இவளுடைய ஹார்ட் அப்படிப்பட்ட ஹார்ட். என்ன, ஒருவேளை நான் இதுக்காக தான் இவருக்கு இவ்வளவு பணிவிட செய்யறேன்னு இவர் என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. என்ன ஹார்ட்டுங்க. ஒருவேளை நான் ஏதாவது கேட்கணுமா, இதுக்காக தான் நான் இதை செய்யறேன்னு அவர் நினைச்சிடக்கூடாது. ஒண்ணுல நான் நல்லா இருக்கிறேன் அப்படி சொன்னதும் இவர் நல்லா இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னதும் இவர் நல்லா இல்லை. இவருக்கு இருந்த சுகம் இவருக்கு தூக்கம் போச்சு. இவர் எழும்பி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன? எலிசா பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், கேயாசி. ஆமென். தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் ஏழைக்காய், தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் ஏழைக்காய், பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே, பொன்னின் பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே. அவர் சொல்றார், இதை செய்யணும். ஆவியானவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னது என்று அறியாதபடியினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, வாக்கு கடங்காத. இல்ல, எனக்கு ரொம்ப சிந்தித்து வைத்த இந்த வீடு யாருக்கு வீடு? சூனேமியா வீடு. அவளை கூப்பிட்டதான் அவன் எங்கதான் நிக்கிறா? வாசற்படியில் நிக்கிறா. ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில அதாவது நான் இறங்கிட்டேன்ப்பா, உங்களை ஏத்திட்டேன் என் வாழ்க்கையில, அவ்வளவுதான், நான் இறங்கிட்டேன். எலிசா கட்டில் படுத்து கிடக்கதை பார்த்தோன்னே இந்த மனுஷன் போக மாட்டேங்கிறாரு. அப்படி இல்லை, நான் இறங்கிட்டேன், உங்களை உள்ள வச்சுட்டேன். நான் என்னம்மா உனக்கு செய்யணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் நல்லா இருக்கிறேன். கேசியே, இவளுக்கு செய்ய வேண்டியது என்ன? இவளுக்கு இல்லை, இனி இவளுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அவ அதுக்கு ஏது அப்படிங்கிறா. என்னது? ஆமென். தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு ஆபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். உடனே எலிசா என்ன சொன்னாரு? எலிசா சொல்றாரு, இன்னும் ஒரு பிராண உற்பவ கால திட்டம் எவ்வளவு? எத்தனை மாசம்? 10 மாசம். இன்னும் 10 மாசத்துல உன் கையில ஒரு குழந்தை இருக்கும்ல, ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்ப. அதாவது எலிசா எதை பார்க்கிறாரு தெரியுமா? இவன் ஒரு பையனை அப்படி அணைத்து கொஞ்சம் விளையாடுறத பார்க்கிறார். அவர் என்ன பார்க்கிறாரோ அதை பேசுறார். அது தீர்க்க தரிசனம் என்பது என்ன தெரியுமா? முன்பதாக காண்பிக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனம் என்பது, அதாவது இதை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க கடற்கரையில் நிற்கும் போது இந்த பைனாக்குலர்லாம் வச்சு பார்க்கும்போது தூரத்தில் ஷிப் வர்றது தெரியும். அது நார்மலா பார்க்குறவங்களுக்கு
தெரியாது. நார்மலா பாக்குறவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த பைனாக்குலர் வச்சு பாக்குறாங்க தெரியுமா, இதை வச்சு டெலிஸ்கோப்லாம் வச்சு பாக்குறவங்க சொல்லுவாங்க ஷிப் வருது ஷிப் வருது ஷிப் வருது. இதுல எது உண்மை? ரெண்டும் உண்மை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்ப அவங்க இல்லாததை சொல்லல, தூரத்தில் உள்ளத பார்த்ததுனால சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை கற்பனை கிடையாது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் கற்பனை கிடையாது. ஆமென். இந்த எலிசா இருக்காருல்ல, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. இந்த அம்மா எலிசாட்ட, அடியனுக்கு அபத்தம்லாம், அதாவது அபத்தம் சொல்றாதுன்னு என்ன அர்த்தம்? அதை போய் சொல்லான்னு சொன்னா ஒருவேளை தெய்வ கோபம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அபத்தம், அதாவது நம்ம வந்து நம்ம சில ஆவிக்குரிய லாங்குவேஜ் இருக்கும் பாருங்க. கர்த்தாவை அவனை சந்தியும், அதை அத்தனை போட்டு தள்ளுங்க. அதுதான் இதே மாதிரி நிறைய நம்ம நிறைய வேட வச்சிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே அடியனுக்கு அபத்தம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எலிசா அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல. அவருக்கு ரொம்ப கோக்காரரு. உனக்கு பிள்ளை இல்லை, உன் குடும்பத்துக்கே பிள்ளை இல்லைன்னு. அவர் அப்படிப்பட்ட ஆளாக்கும். அவரை வந்து நல்ல கூலா இருக்கும் போது பேசிடுவாரு. ஏதாவது பேசினா கேசி போச்சல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசல. அதன் அர்த்தம் என்ன? இவ வாழ்க்கையில இவளுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் செய்கிறது தடைபற்ற கூடாது என்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல ஆமென், அவிசுவாசத்தை நிமித்தம் ஒருத்தன் அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்காமலே போனான். ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒருத்தன். ஆமென். அவன் பிரதான சொல்றான், ஆண்டவர் வானத்தை திறந்தாலும் நடக்காது. உடனே இவர்தான் வேற யாரும் கிடையாது, நம்ம ஆளுதான். சொன்னார், பாரு நாளைக்கு நடக்கும், நீ அதை காண்பாய், நீ நீ புசிக்க மாட்டேன். அவ்வளவுதான். என்ன ஒரு பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அதாவது ஒருத்தன் பசியா இருக்கிறான்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடலாம். அவனை கைகளை வச்சு இலை போட்டு, இலையில நெய்யும் தடவி அப்படியே சோறு போடுற மாதிரி உனக்கு கிடையாது போ அப்படி சொன்னா அது எவ்வளவு வலி, அப்படிப்பட்ட வலி. என்ன பனிஷ்மெண்ட்? ஏன்னா இவர் என்ன பேசினார் தெரியுமா? அவிசுவாசம் பேசினார். அதே அழுத்ததான் நீ அதை காண்பாய் புசிக்க மாட்டாய்ன்னு அவன் எப்படி, அவனுக்கு என்னாச்சு? எல்லா ஆகாரத்துக்கு இவர் தான் நின்று லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நெருக்கி மிதிச்சு முடிஞ்சு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாம ஆண்டவரே இந்த வாசற்படியில நிக்கிற அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் எதுக்கு கை தூக்கணும்? எதுக்கு கை தூக்கணும்? ஆமா. என்ன வாசற்படியில ஆண்டவர் நான் கேட்டு செய்யணும். என்னை கூப்பிட்டு செய்ய வைக்கிறது அல்ல, நான் கேட்டு செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பணிவிடை செய்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் இதை செஞ்சா ஆண்டவர் எனக்கு அதை பண்ணுவார், நான் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எனக்குள் இருக்குமானால் அது என்னை விட்டு அப்புறப்பட்டு போகட்டும். உம்மை நான் என் இரட்சகராய் பார்க்கிறேன், என் மீட்பராய் பார்க்கிறேன், என் மணவாளனாய் பார்க்கிறேன், என்னை பரிசுத்தமாக்குகிறவராய் பார்க்கிறேன், என்னை நித்தியத்தில் கொண்டு சேர்க்கிறவராய் பார்க்கிறேன், உம்மை தேவ குமாரனாய் பார்க்கிறேன், எனக்காய் பரிந்து பேசுகிறவராய் பார்க்கிறேன். ஆண்டவரே உமக்கு நான் எதையாகிலும் செய்யணும். ஆண்டவரே எதையாகிலும், ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. சொல்லுவோமா? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு. ஹல்லேலூயா. கேட்டு செய்றா, கூப்பிட்டு கொடுக்கறா. என்ன செய்ய பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் விசிட் பண்ண வரும்போது ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் செய்வேன் சொன்ன நிறைய காரியம் இருக்கு. ஆனா அது எதுவுமே முன் வைக்காம ஆபிரகாம் போய் வருந்தி காலில் விழுந்து, ப்ளீஸ் 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 நீ போயிடாது, எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு நான் அப்பம் கொண்டு வரேன், கொஞ்சம் நீங்க திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போங்க. கெஞ்சி, அதாவது வாலண்டியரா தன்னை ப்ளீஸ். கர்த்தருடைய காரியத்துக்காய் செயல்படும் போது நாம் நம்மை வருத்தி கொள்ளணும். நம்மளை ஒருத்தங்க வருத்தி இல்லை இல்லை இல்லை,
அவன் வருகிற புதிய ஆண்டுல இதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நீங்க வாசற்படியில நிக்கிற அனுபவமா இருக்கும், ஆனால் உங்க வாழ்க்கை உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, அவர் பார்வையில் படணும். இந்த வாசற்படியில நிக்கிறது அவர் பார்வையில் பட. எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றார். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். ஆமென். இந்த எஸ்தர் யார் என்றால் ராஜாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவள். ராஜாவுக்காக நியமிக்கப்பட்ட இந்த கன்னி மாடத்திலே சேர்க்கப்பட்ட அந்த மடத்திலே ராஜாவுக்கு நியமிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தி தான் யார் அப்படின்னா இந்த எஸ்தர். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் அந்த சம்பவத்துக்குள்ள ரொம்ப போகல. இப்ப ராஜாவின் பார்வையில எஸ்தர் வந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள எஸ்தர் வராங்க. அதாவது ராஜா கிட்ட இருந்து ஒரு ஃபேவரை வாங்கணும். ராஜா கிட்ட இருந்து ஃபேவரை வாங்கணும்னா முதல்ல என்ன உண்டாகணும்னா ராஜாவின் முக தரிசனம் நமக்கு தேவை. எஸ்தருடைய பொசிஷன் ராஜா கிட்ட இருந்து ஃபேவரை வாங்குகிற பொசிஷன். எனவேதான் மோர்தேகாய் என்ன சொல்லுவார்னா, நீ போய் பேசு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு. அப்போ இந்த காலத்துல ரட்சிப்பு வருவதற்கு நியரஸ்டா இருக்கிற பர்சன் யார் அப்படின்னா எஸ்தர். தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தை நம்ம பல நேரத்துல மறக்கிறோம். இங்கே வந்து எஸ்தர் வந்து காரணம் சொல்றா. என்ன காரணம் சொல்றான்னா, இவர் அவர் கூப்பிடாம நம்ம போக கூடாது, அது வந்து இப்போ அதுக்குள்ள சீசன் கிடையாது, இப்போ அதுக்குள்ள டைம் கிடையாதுன்னு இவ ஒவ்வொரு காரணத்தையா சொல்லிட்டு இருக்கும் போது மோர்தேகாய் சொல்றேன், இங்க பாருமா, ஆண்டவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருவாரு. ஆனா இப்ப அதை செய்யக்கூடிய பொசிஷன்ல கர்த்தர் ஒன்னதான் பக்கத்துல வச்சிருக்கிறார். நீ மௌனமா இருந்தா இன்னொரு வழியா வந்துடும். ஆனா உன் மூலமா வர வேண்டியது இன்னொரு வழியா வருதுன்னா நீ அதுக்கப்புறம், அதாவது என் மூலமா கர்த்தர் செய்ய வேண்டியது இன்னொருத்தர் மூலமா செய்யறாருன்னா நான் அவருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா சொன்னீங்க, தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போதான் எஸ்தர் பாக்குறாங்க, அதோடைய சீரியஸ்னஸை உள்வாங்குறாங்க. சபை சீரியஸ்னஸை உள்வாங்கணும். நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம், நமக்கு தேவன் கொடுத்த மேன்மை. ஆமா, நம்ம குடும்பத்துல நம்மை தானே தெரிந்தெடுத்து மனவாட்டியை வைத்திருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நாம தானே அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது நோவாவுக்கு மட்டுமே பாதுகாப்பா இருந்தது. அந்த மொத்த குடும்பத்தையும் வேலைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அது ஏதுவாய் மாறவில்லையா? ஆமா, இந்த நேரத்துல காரணம் சொல்லிட்டு இருப்போமா, இப்ப அதெல்லாம் முடியலன்னா ஒரு காலத்துல அப்படிதான் ஜெபம் பண்ண, என்னைக்காவது ஒரு ரட்சிப்பை தருவாரு, இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. அப்போ இவளுக்கு இப்ப ராஜா கிட்ட பேசணும், ராஜா கிட்ட இருந்து தயவை பெற்றுக்கொள்ளணும். ராஜா கிட்ட பேசி ராஜா கிட்ட இருந்து தயவு வாங்கணும்னா எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா ராஜாவின் பார்வையில படணும். ராஜாவின் பார்வையில படுறதுக்காக இவ என்ன பண்றா தெரியுமா? 3 days ஃபாஸ்டிங் இருக்கிறா. கன்னி மடத்தில் இருக்கிறவள் இப்ப எங்க வந்து நிக்கிறான்னா முற்றத்தில். நம்முடைய செய்தி வைத்து சொல்றேன், வாசற்படியில. ஆமா, இத நான் கொஞ்சம் கூட உள்வாங்கும் போது என்னை ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை. வாசற்படியில நிக்கிறதுக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறான். அதாவது இந்த எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்கள். 2:9. அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்ணிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் நல்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார். நல்ல ஒரு இடத்துல நம்ம சேஃப் ஆயிட்டோம்னா நம்ம வந்து
திருப்பி முற்றத்துல நிக்கிறதுங்கிறது வந்து நமக்கு ஆமென். அதாவது நல்ல ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நல்ல சர்ச்சில் நல்லா வந்து உக்காந்தாச்சு. இப்போ வந்து உங்களை வெளியே வாசல்ல போய் நில்லுங்கன்னு சொன்னா நீ போய் நில்லு. ஆமென். இது வந்து ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறோம். சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறவங்க போயிருந்து திறப்புல நிக்கிறது, ஜெபம் பண்றது, இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படிதான் தோணும். அதுதான் மொர்தெக்காய் சொல்ற, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால். இந்த சேஃப் சோன்ல தேவன் வைத்திருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையா நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம எங்க போகும்படியாக இங்க வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஆமென். அதனுடைய 13வது வசனம் 12-13, அதுல 13வது வசனத்தை வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பார். கன்னிமாடத்தில் இருந்து கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்க. அதாவது கன்னிமாடத்திலேயே இருக்கிறதுக்காக நம்ம எங்க வைக்கல, அங்க இருந்து நம்ம எங்க போனோம்? ராஜ அரண்மனைக்கு போனோம். இங்க இருந்து அங்க போறதுக்கு தான் வேண்டியதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. எனக்கு வேண்டியதெல்லாம், எனக்கு டெய்லி நன்மை கிருபை தொடர பண்ணது எதற்காக? அப்படியே சுத்தி இருந்து இல்ல, இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க. இந்த பூமியிலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்றேன், எல்லா கிருபையும் தேவன் தரது நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து அங்க போறதுக்கு. ஆமென். அது எனக்கான டைம் வரலன்னு சொல்லி இருக்கும்போது தான் இங்க பாருமா, ராஜா கூப்பிடாம இவ சொல்றது ரீசன் இருக்கு. ஆமென். அதாவது யூதர் பாதிக்கப்படுறாங்கன்னா யார் தான் பாதிக்கப்படுவா? எஸ்தரும் பாதிக்கப்படுவா. அதான் 3-4 அதிகாரத்துல. ஆமென். 13வது வசனத்துல மொர்தெக்காய் சொல்றாங்க பாருங்க. மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்றது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே, நார்த்ல தான் பிரச்சனை, சவுத்துல இல்லன்னு நீ. நான் சொல்றது புரியுதா? அங்க இங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, எங்க ஏரியால அங்கதான் பிரச்சனை, இங்க பிரச்சனை இல்லைன்னு நீ உன் மனதில நினைவு கொள்ளாதே. பல நேரத்தில் அதனால எஸ்தருக்கு மேட்ரே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. இவருக்கு ரெட்டுடுத்தி கொண்டதும் எஸ்தர் நினைச்சிட்டாங்க ஒருவேளை ட்ரெஸ் கிழிஞ்சிட்டோம். அரண்மனையிலிருந்து ஒரு புதிய ட்ரெஸ் கொடுத்து விடுறாங்க. ஏமா இங்க என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பல நேரத்தில் இந்த சேஃப் சோனுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறது நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே அவர்கிட்ட போறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ரெடியா இருக்கணும். இல்ல எனக்கு டைம் இல்ல, இது இன்னும் 6 மாசம் ஆகும், இன்னும் 1 மாசம் ஆகும், இந்த மாசம் எனக்கு ஓட மாட்டேங்குது, டிசம்பர் 31க்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன் பாருங்க, 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க அந்த தீர்மானம் எங்க போகுதுன்னு. இப்படிதானே நம்ம ஒவ்வொரு வருஷத்தையும் ஓட்டிட்டு இருக்கிறோம். இல்ல ஆண்டவரே, ஆமே என்ன கர்த்தர் இப்படி ஒரு நிலையில ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் என்னை கொண்டு நீ செய்யணும்னு நினைக்கிறத என்னை கொண்டுதான் செய்யணும் ஆண்டவரே. ஆமேனப்பா, அது என்ன தாண்டி இன்னொருத்தங்க போக கூடாதப்பா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில இதை விரும்பி கேட்கறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறத அதை ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி அப்படியே ஜோமண்ணுங்க பார்க்கலாம். அப்பா ஆண்டவர் எப்படி சவுல தள்ளி தாவீதை தெரிந்தெடுத்தீங்களோ அப்படி நான் தள்ளப்படக்கூடாது ஆண்டவரே, தள்ளப்படக்கூடாதப்பா ஆண்டவர். இந்த காலத்தில் நான் மௌனமா இருக்கிறவனாய் அல்ல, ராஜாவின் தயையை பெற்றுக் கொடுக்கிறவனாய், ராஜாவிடத்திலிருந்து தயை வாங்குகிறவனாய். ஆமென் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்னைக்கு உள்ள செய்தி நீங்க எதிர்பார்த்தது மாதிரி இருந்திருக்காது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உடனே இவன் என்ன பண்றான்னா ஆயத்தமாறா. 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சதை ஓடி போய் ராஜா கிட்ட ஓடி போக வேண்டியதானே? இல்ல, அந்த முற்றத்தில் நிற்கிறான், வாசற்படியில் நிற்கிறான். எதுவரை நிற்கிறான்? ராஜாவின் பார்வை படும் வரை. ராஜா உள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது இப்ப ராஜாவின் பார்வை படுது. ஆயத்தத்தோடு ஒரு சமூகத்தில் காத்திருக்கிறாங்க தெரியுமா? அவருடைய பார்வை படும். உன் காத்திருப்பு ஏமாற்றமாகாது. அத்திமரத்துக்கு உள்ள இருந்தவன் மேலேயே கர்த்தருடைய பார்வை படுமானார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஓ ஜீசஸ், glory glory
Glory. Thank you Jesus. அப்படி பார்க்கும்போது அவ்வளவுதான், ஒரு கான்வர்சேஷனுமே கிடையாது. ராஜா பொற்செங்கோல் எப்படி நீட்டுறான். ஹல்லேலூயா. அந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்டதும் வேதம் சொல்லுகிறது, அவள் கிட்ட வந்து அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள். தொட்டதும் ராஜா சொல்றார், எஸ்தர் ராஜாத்தியே, 3வது வசனம், உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ இனி உள்ள சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, நான் ஒரு விருந்து வைக்கிறேன், அதில் நீங்க இருக்கணும். விருந்து வைக்கிறாங்க. ஆமென். எடுத்ததுமே காரியத்தை வைக்காம ராஜாவை மகிழ்விக்கிறான். ராஜாவை மகிழ்விக்கிறான். அப்படி இருக்கும்போதுதான் ராஜா கிட்ட மேட்டர் அப்படி ஓபன் பண்றான். ஆமென். எஸ்தர் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டாள். என்ன தெரியுமா? நம்ம இல்லாததும் இந்த இடத்தை ஆமான் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடம் என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஆப்சன்ஸ். நம்ம இல்லாம போறோம் தெரியுமா? அதுதான் பிசாசுக்கு கொடுக்கிற இடம். நம்ம இல்லாம போறோம் பாருங்க. சீஷர்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள். சேவகர்கள் வந்து இயேசுவின் மேல கை போட்டாங்க. ஆமென். நம்ம இல்லாமலாக்கி அந்த இடத்துல அவன் ஆளுகை செய்ய பார்க்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு ஸ்தானம் தான் உண்டு, தேவ பிள்ளையினுடைய காலுக்கு கீழே. சிலுவையில இயேசுவின் கால்களுக்கு கீழே எப்படியோ அப்படியே சபையின் காலுக்கு கீழே. ஆனால் இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா செய்ய நினைக்கிறான்? சபையை இல்லாமாக்கி அதிலே அவன் ராஜ்யத்தை கட்ட பார்க்கிறான். எத்தனையோ இடங்களிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த எத்தனையோ இடங்களிலே இன்னைக்கு ஆராதனை நடக்கவில்லை. ஆமா, யூரோப் போன்ற அந்த யூரோப் பல நாடுகளிலே ஆமா இன்னைக்கு ஆராதனை ஸ்தலங்களில் வேறு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் கண்ணீரை வரவழைக்கிற காரியம் இதுதான் அவன் யூஸ் பண்ண பார்க்கிறான். ஆமே, இப்பதான் எஸ்தர் பார்க்கிறான். 2 விருந்துல மேட்டர் தெரியுது. இவன் எவ்வளவு ராஜாவுக்கு பக்கத்துல போயிட்டான். நான் போக வேண்டிய இடம் அல்லவா இது? என் ஸ்தானம் அல்லவா? இந்த காலை வேளையில் அன்பு சகோதர சகோதரி மணவாட்டி தான் அவரை என் பிரியமே என் ரூபவதி என்று அவர் அழைக்கும் போது இன்ப சத்தம் கேட்டு ஓடுற கூட்டம் தான், என் நேசரே சொல்ல கூட்டம் தான். ஆனா நம்முடைய ஆப்சன்ஸ்ல, நம்ம அவைலபிளா இல்லாத தருணத்துல பிசாசானவன் தன்னுடைய பாளையத்தை கொண்டு வந்து அவன் முற்றுகை போட பார்க்கிறான். பிசாசுக்கு இடமில்லாதபடி சத்துரு தண்ணீர் உடைவது போல உடைந்து ஓடுவதுபடி உடரபா கரபா சதரபா. எஸ்தர் ராஜாத்தியே, அவர் பார்வை பட வாசற் படியில் வந்து நில்லு. அவர் பார்வைப்பட வாசற்படையில நீ வந்து நெல்லு. நீ வர 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 உன்னை ராஜா பார்க்க பார்க்க பார்க்க. இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு லைன்ல சொல்றேன். எஸ்தரை பார்க்க 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 ராஜாவுக்கு யாரை பார்க்க பிடிக்காம ஆயிட்டு தெரியுமா? ஆமான பார்க்க பிடிக்காம ஆயிட்டு. உடனே ஆமானுக்கு மேல என்ன பண்ணாங்க தெரியுமா? துணியை போட்டாம முகத்தை மூடிட்டாங்க. இனி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருக்க வாசற்படியிலே உன் குடும்பத்துல போராடுகிற சத்துருவை தேடியும் காணாது இருக்க வாசற்படியில வந்து நில்லு. உன் வாழ்க்கையில போராடுகிற சத்துருவை உடரபா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில ஆமானின் முகம் மூடப்படுவதாக, ஆமானின் முகம் மூடப்படுவதாக, ஆமானின் முகம் மூடப்படுவதாக. ராகாடா ராபாலா சாரா சந்தரா பாபா ரிபாலா கபாரா ஹண்டரோ ரிப்லா தரா. எல்லா குடும்பத்துக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்கிற, அழிக்க நினைக்கிற, குடும்பத்தை அழிக்க நினைக்கிற, தலைமுறையை அழிக்க நினைக்கிற, வம்சத்தை அழிக்க நினைக்கிற எல்லா ஆமானின் முகத்தை கர்த்தர் மூடி போடுகிறார், மூடி போடுகிறார், மூடி போடுகிறார்.
ஜீசஸ். எஸ்தரை பார்க்க 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 ராஜாவுக்கு ஆமனை பார்க்கவே பிடிக்கல. முகச்ச மூடி போடு. ஆமென். ஹல்லேலூயா. ராஜா வரும்போது எஸ்தர்ட்ட பேசுறதுக்காக ஆமான் வர்றான். எஸ்தர் வர லேட் ஆனதும் இந்த ஆமான் என்ன செய்தான் தெரியுமா? எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் என்று 7:8 சொல்லப்பட்டிருந்தது. ஆமான் இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையில. அதாவது எஸ்தரின் ஸ்தானத்துல யார் இருக்கிறா? இப்போ சத்தமா சொல்லுங்க. மாமாவா? சொன்ன சத்தமா சொல்லணும். ஒரு யுத்தத்துக்கு போற பிள்ளைங்க இது வாழை தூக்கிட்டு ஆண்டவரே இப்படி போனா ஆமா கோலியாத்து அடிக்க வேண்டாம் ஃபூடு ஊதுனாலே சத்தமா சொல்லுங்க. யாரு கிடக்குறா? இது யார் பார்த்து பார்க்கறா தெரியுமா? ராஜா. நம்ம இருக்க ஸ்தானத்துல யாருங்க இருக்கணும்? இது எஸ்தருக்கான மெத்தைனா வந்து எஸ்தர் அமருகிற இடம், அந்த ராஜாத்தி அமருகிற இடம், அவளுக்கு போடப்பட்ட ஸ்தானம் அது. ஆமா அதுல வந்து இவன் வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்க்கற. இப்போ வருவான் விழுந்து கிடக்குறான். உன்னை இல்லாமாக்கி உன் ஸ்தானத்தை எடுக்க பார்க்கறான் பாரு. ஆமா அவன் அவர் இல்லாமாக்க விரும்புறான். அவர் இல்லாமாக்கணும்னா அவர் பார்வையில நீ படணும். அப்பொழுது ராஜா நான் அரண்மனையில் இருக்கும் போதே இந்த வேர்டு தான் கவனிக்கும். என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். நான் அரண்மனையில் இருக்கும் போதே. அப்ப ராஜா அரண்மனையில இருந்து ஆமான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா சரித்திரம் வேற. இன்னைக்கு சத்துரு நினைக்கிறது நடக்குதுன்னா ராஜா அரண்மனையில. இன்னைக்கு சத்துரு நினைக்கிறது நடக்குதுன்னா ராஜா அரண்மனையில இல்ல. இல்ல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது ராஜாவின் பார்வையில் பட இதுதான் டார்கெட். ஆமா 2026 டார்கெட் என்ன? அவருக்கு பணிவிட செய்யணும். அவர் பார்வையில நான் படணும். எத்தனை பேர் இனி உங்க கூடாரத்தில் அது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். என்ன டார்கெட்? என்ன 2025 நோக்கம் என்ன? அவர் பார்வையில அவ்வளவுதான். நான் இருக்கும் போது ஆமே அவர் வரட்டும். ஆமா கூடாரத்துல கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உங்க கூடாரத்துல கர்த்தர் இருக்கையில் சத்துரு வெள்ளம் போல வருவான் என்றார். ஆவியானவர் அவனுக்கு விரோதமா. ஆமென். நான் என்ன கோவம் வருது பாருங்க ஆண்டவருக்கு. இன்னைக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? கரெக்டா சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு ஏன் கோவம் வரல? இவ்வளோ சத்துரு பண்றானேப்பா, ஏன் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், ஏன் உங்களுக்கு கோவமே வராதாப்பா? எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, எவ்வளோ கண்ணீருப்பா. ராஜாவுக்கு கோபம் வரணும்னா அந்த அரண்மனையில் அவர் இருக்கணும். அவர் இருக்கணும். அது எஸ்தருக்கு. எஸ்தர் ராஜாத்தி மெத்தை. அப்ப அவளுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஸ்தானம். அங்க யார் இப்ப இருக்கிறா தெரியுமா? எதுக்கு அப்புறம் தெரியுமா இது நடக்குது? அந்த பார்வை பட்டதுக்கு அப்புறம். உன் டார்கெட் என்ன? இத்தனை கன்னிகைகள் இருந்தாலும் அந்த போக்கஸை என் மேல நான் திருப்பணும். இந்த சபையில 1000 பேர் இருந்தாலும் அந்த பார்வை என் மேல விழணும். இத டார்கெட்டை வச்சு போக. அது நம்மளே செட் பண்ண கூடாது. அது எப்படி ஊழியர்கள் தான், அது எப்படியும் அப்படி இல்லை. இதுல வந்து பார்க்கலாம். ஆமென். போட்டிக்கு யார் ரெடி? ஹல்லேலூயா. ராஜாவின் பார்வையை யார் எடுக்கலாம் பார்க்கலாம். இதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுக்கும் போதே ஆண்டவரே யாருக்கு பேசுறனோ தெரியலப்பா, ஆனா நான் இந்த வார்த்தையை எனக்குன்னே எடுத்துட்டு போறேன். உங்க பார்வை விழுறது வர நான் அந்த முற்றத்தில் நிக்கணும் ஆண்டவர்.
அது வெயிலானாலும் பனியானாலும் மழையானாலும் அந்த முற்றத்தில் அடிக்கணும். அவர் பார்த்தார் இப்படி ஒரு பார்வை விழணும். அதாவது அந்த பார்வை, இந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை தெரியுமா? அவர் பக்கத்துல சேர்க்கிற, அதாவது முற்றத்துல இவன் நிக்கிறத பார்த்து இவருக்கு தாங்க முடியாம இங்க வா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ராஜ அரண்மனைக்குள்ள யார் வந்து போயிருக்கிறா தெரியுமா? ஆமா. இனி அந்த நடமாட்டம் இருக்கக்கூடாது. இனி உங்க கூடாரத்துல உடரபா கரபா சந்தரபா லதடரபா. ஆமென் ஆமென். நேரம் போயிட்டு நீ ஒரு பாயிண்ட் நான் தொட்டேன்னா ஆமென் சாயங்காலம் விடியற் காலம் ஆயிரும். ஆனாலும் சொன்னதுனால டச் பண்ணிட்டு போயிறேன். லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7, 8 வசனங்கள் எடுக்க வேண்டாம். இங்கே கர்த்தர் ஒரு உண்மையை சொல்லும் போது, ஒரு சிநேகிதன் ஒருவன் வீட்டில் போய் அவனுடைய சிநேகிதன் வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறான். இந்த 3 நிலையும் 3 அனுபவத்தை காண்பிக்கிறது. ஒன்று பணிவிடைக்காரன், ஊழியக்காரன். இன்னொன்று மணவாட்டி. 3வது சிநேகிதன். ஆமென். இவன் எதற்காக தட்டுகிறான் தெரியுமா? அவன் வீட்டில் இருக்கிறவனுக்கு 3 அப்பம் வேணும். உள்ள இருக்கிறவர் இந்த முதல் 2 அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களா கேட்கிறாங்க, அவனுக்கு என்ன பண்ணணும். இந்த அனுபவம் என்ன தெரியுமா? உள்ள இருக்கிறவர் சொல்ற சும்மா இரு, என்ன தொந்தரவு பண்ணாதேங்கிறாரு. ஆனால் இவன் தட்டிட்டே இருக்கிறான். வாசற்படியில் நிற்கிற அனுபவம் என்ன தெரியுமா? அவரை தொந்தரவு பண்ணுகிற அனுபவம். அவர் அந்த தொந்தரவை விரும்புகிறார். இந்த இடத்துலதான் ஒரு சிநேகிதனாய். எதற்கு தெரியுமா? தன் வீட்டில் வந்தவனுக்கு தான் 3 அப்பம் கொடுக்கணும். ஆமே. இதை ஊழியக்காரங்க கேட்குறீங்கன்னா தாழ்மையா சொல்றேன். ஆமே. ஊழியக்காரங்க அநேகத்தை பார்க்குறீங்க. ஆமே. நம்ம இடத்துல வராங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த அப்பத்தை கொடுக்கணும். அவர் தர்றது வர தட்டிட்டே இருக்கணும். அந்த ரேமா கிடைக்கிறது வர தட்டிட்டே இருக்கணும். அவர் தருவார், வேண்டிய அனைத்தையும் தருவார். ஆமே. பாதி ராத்திரியில தட்டணும். ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இந்த வாசற்படியில அவர் தரலன்னு சொல்லி தட்டுறது நிறுத்திடாதீங்க. அவன் எழுந்திருந்து வேதம் சொல்லுகிறது 8வது வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கோடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. இந்த வாசற்படியில் நில்லுங்கள். அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அவர் தருவார். நாம் கேட்கறதெல்லாம் நமக்கு தேவையானு தெரியாது உண்மையில. அதாவது பைபிள், அதனாலதான் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆமே ரொம்ப, அதாவது நீங்க எல்லா வேர்ட் பை வேர்டா பார்க்கணும். என்ன இன்னும் கேட்டா சொல்லுவேன், ஒவ்வொரு லெட்டர் பை லெட்டரா பார்க்கணும் சொல்லுவேன். ஆமே. அவ்வளவு ஜீவன் இருக்கு அதுல. அவன் 3 அப்பம் கேட்டான், அவன் எழுந்திருந்து 3 அப்பத்தை கொடுப்பான் அப்படி சொல்லி முடிக்க வேண்டியதானே? இல்ல, அதுல ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறான். உனக்கு என்ன தேவை என்பது நீ கேட்கறது இல்லை, நான் தரது. ஆமே. எனக்கு தேவையை நான் கேட்கறது வேற. ஆனா எனக்கு என்னது தேவை என்பது நான் கேட்பது அல்ல, எனக்கு அவர் என்ன தராரோ அதுதான். அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன தேவை கேட்கறத நீங்க கேளுங்க, தரத நீங்க வாங்குங்க. ஆமே. ஆண்டவர், நான் கேட்கறத கேட்பேன். எனக்கு சுகம் தேவை, எனக்கு கடன் மாற பணம் தேவை, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவை, எனக்கு ஒரு புதிய வேலை தேவை, ஆண்டவரே வயசு போது திருமணம் தேவை. எனக்கு இல்ல, காமனா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே அது தேவை, இது தேவை. கேட்கறத நீங்க கேளுங்க. ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ அது அவர் அறிவார், அவர் தருவதை நீங்கள் வாங்குங்க. ஆமே. அதனாலதான் கீழே சொல்வார், எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் எடுத்ததும் பாம்புக்கு போகாதீங்க, இருங்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பு. நீங்க சீக்கிரம் சொல்லி முடிக்கிறதுக்கு இப்ப முடிக்கலாம். ஆமா. முட்டையை கேட்டால் எதுக்கு அதை சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, அப்பம் கேட்டா என்னதான் கிடைக்கும்? அப்பதான் கிடைக்கும். மீன் கேட்டா என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். என்ன கிடைக்காது? பாம்பு கிடைக்காது. அப்ப பாம்பு கேட்டா என்ன கிடைக்கும்? கிடைக்காது. அதனாலதான் சொல்றாரு, உங்க எவனாக பொருளாதாரலாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு. அதனாலதான் நம்ம கேட்கறதெல்லாம் கேட்போம். ஆண்டவரே, நம்ம மீன் நினைச்சு கேட்கிற நிறைய ஐட்டம் என்ன இருக்கு தெரியுமா? பாம்பா இருக்கு. அதனாலதான் ஆண்டவரே
என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு இதப்பா அது அப்படி சொல்லி புலம்புவாங்கல்ல, அதே மாதிரி அவன் கேட்டு வாங்கினது. என்ன செய்ய சில சொல்லுவாங்க, என்ன செய்ய நான் விரும்பி என் தலையில மண் எடுத்து போட்டேன். சொன்னாங்க எங்க வீட்டுல கெட்டாத இது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. என்ன பண்ண அப்பெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. போன் எடுத்தா வைக்கவே மாட்டாரு. இப்போ எங்க வைக்கிறாருன்னு தெரியல. நல்லாதான் போச்சு. எங்க வீட்டுல சொன்னாங்க இது செட் ஆகாது, விசாரிச்சோம் நல்லா இல்ல. நான் தான் கேட்டது, என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன். இப்ப ஊரே பாக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நான் கேட்கறதெல்லாம் கேட்பேன். என்ன வேணும்? 3 அப்பம் வெயிட் பண்ணு, நான் தரதை வாங்கு, இதான் உனக்கு தேவை. ஆமென். ஆண்டவரே 2026க்கு எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் எனக்கு தெரிஞ்சதை கேட்பேன். நம்ம பிரச்சனை என்னமா, என் தெய்வமே நீ எல்லாம் அறியணும், ஞானிதான் அறியணும், முடிஞ்சு. ஆண்டவர் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல ஆண்டவர். நான் பேசி உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, நான் தூங்குறேன். அப்படி இல்லை, நான் வேண்டியதை கேட்கணும். நான் எனக்கு சொல்லும். அதனாலதான், அதாவது சாலமோனுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பது தேவனுக்கு ஏற்கனவே தீர்மானம். அதனால உனக்கு நீ விரும்புகிறது என்கிட்ட கேளு அப்படின்னு. அவன் என்ன கேட்கிறான் பார்ப்போம். அதை அவர் கேட்க விரும்புகிறார். அவன் கேட்டதுக்கு அப்புறம் அவன் கேட்காததையும் கொடுக்கிறார். ஆமென். பணிவிடை செய்ய, பார்வையில் பட, பெற்றுக்கொள்ள வாசற்படியில எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த 3 நாள் கொடுகையின் முதல் நாளிலே எங்கள் மத்தியில் பிரத்யட்சமாக உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய மனதில் இருக்கிற காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லா தயவுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த சுனேமியாளை போல எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உமக்கு சேவை செய்யவும், எஸ்தரை போல உம்முடைய பார்வையில் படவும், இனி எந்த ஸ்தானத்திலும் ஆமானுக்கு இடமில்லாமல் போகும்படிக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை ஜெயம் உண்டாகவும், அந்த சிநேகிதனை போல தேவையான அனைத்தையும் உங்க வாசற்படியில் நின்று பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இனி நீர் தருகிற எந்த ஒரு நாளையும் நாங்கள் வீணாக்காமல் இதன்படி செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கிருபையாய் நிறைவோடு அனுப்பும் உம்முடைய தயவின் செங்கோல் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவருக்காக நீட்டப்படுவதாக. அந்த தயவை பெற்று வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். திரும்பி போகும்போது தேவ பாதுகாவலோடு சென்று நாளை கூடுகையில் சுகத்தோடு வந்து மகிமைப்படுத்த கிருபை செய்யும். எல்லா கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.